கடந்த 10 ஆண்டுகள்ல 7 பிரைம் மினிஸ்டர் மாறி இருக்கிறாங்க. growth பாத்தீங்கன்னா சராசரியா 0.5%, ஜெர்மனி 1%, ஜப்பான் 0.3%. இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு. 7% 8%ல இருக்கும். அதுல நீங்க மாணவர்களா இருக்கிறீங்க. எதற்காக இந்த கருத்தை வைக்கிறோம்னாங்க, நிறைய மாற்றம் நடக்கக்கூடிய யுகத்துல ஒரு ஸ்டூடெண்டா இருப்பது ஒரு பெரிய பாக்கியம். இந்த கல்லூரியில எதை நீங்க உருவாக்குவதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை. மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸிங்க. யாரோ ஒருத்தர் உருவாக்கிடுறாங்க. என்னுடைய அன்பான வேண்டுகோள், வருகின்ற இந்திய நாட்டில் அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட், சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட்டை வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் க்ரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் க்ரீம் போட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய நடிகைகள் இந்த காஸ்மெட்டிக் க்ரீமை 30 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் இருக்கக்கூடிய சான்சலர் அவென்யூலையோ கொரியாவில் இருக்கக்கூடிய க்ரீமை தான் அவங்க போடுவாங்க. ஆனால் நம்மளே பொருளை விற்கிறாங்க. இதிலிருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்கள் கல்ட் வெர்சஸ் காமன், இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில் இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில் எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸியில், வெஸ்டர்ன் சொசைட்டியில் எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோளாக கொண்டு வைக்கின்றேன். தலைமை பண்பை இந்த கல்லூரியில் நீங்கள் தேடி தேடி பிடிக்கணும். நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக, நல்ல சிந்தனையாளர்களாக நீங்கள் வரணும். சமுதாயத்தினுடைய அடிப்படை பிரச்சனையை சரி செய்வதற்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். 4 பேருக்கு நீங்கள் நல்லது பண்ணுறதுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அடிப்படையில் நீங்கள் ஒரு நல்ல தலைவர்களாக இங்கே வரும் பொழுது கல்ட் என்பது உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் பண்ணாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய 3000 மாணவர்களும் இன்னும் 3 ஆண்டுகள் கழித்து சீஃப் கெஸ்டாக மேடையில் யார் வர்றாங்களோ உங்களை 3000 தலைவர்கள் என்கின்ற வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கணும். மாணவர்கள் என்று சொல்லாமல் நீங்கள் கிராஜுவேட் ஆகும் பொழுது 3000 லீடர்ஸ் ஆர் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா கல்லூரின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த நாடு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நாடாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.